நான் வந்து பிஜேபி பயங்கர ஜாலி பார்ட்டி. நீங்க பயங்கர ஜொல்லு பார்ட்டின்னு பயங்கர ஜாலி பார்ட்டின்னு. Grand Royal Tours and Prithvi Women's Innovias, your perfect partner. Presents Behind Notes Straight from the Heart with Rangaraj Pandey. Powered by MCR Pure Cotton Club, Saupakya Home and Kitchen Appliances, A2B Veg Restaurant. பொதுவாக மற்றவங்க பதில் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் அடுத்த கொக்கியை ரெடி பண்ணுவீங்க. அவங்க பதில் சொல்ல முடியாமல் ஒரு தடுமாற்றம். இதை நான் பார்வையாளர் இருக்கும்போது ரசிப்பேன். இந்த கொக்கியெல்லாம் நீங்கள் எப்படி தயார் பண்ணுறீங்க? 4.5 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி இருக்கு? எப்படி கேட்ட பார்த்தீங்கன்னா அந்த குக்கி தான். இல்லை, இதை நான் பதில் சொல்கிறதுக்கு என்னென்னா எந்த ஆர்டரில் சொல்லலான்றது மட்டும்தான். இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும்னா அந்த கேள்வி என்னவா இருக்கும்? திமுக ஆட்சிக்கு வந்துருமா, வரவிடாமல் தடுக்கிறது எப்படி? சரி, அதுதான் என்னுடைய கேள்வி. என்ன பதில்? வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருந்துச்சு, கொஞ்சம் இப்ப டஃபா மாறிட்டு இருக்குது. எப்படி இந்த 75 வயசுல இவ்வளவு? 75 வயசுலாம் கிடையாதுங்க. அப்படிதான் இந்த விக்கிபீடியாவில் இருக்கலாம் மிக தவறான ஒரு விஷயம். இந்த பசி என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். வெறும் டீ மட்டுமே சாப்பிட்ருக்கேன். கருப்பழனியப்பன் கூட வேலையை விட்டு போகும்போது கூட நான் அவர்கிட்ட சொன்னது, மறுபடியும் உங்களுக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் உங்ககிட்ட வந்து சம்பளம் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். இப்ப சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அவரு? ஆமா. யாரு இல்லை, கருப்பழனியப்பன் எங்க அவர் வேற ரேஞ்சுக்கு போயிட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரச்சாரம். மேரேஜ் லைஃப் பத்தி யூ ஆர் எ திங்கர். பார்த்து விரும்பி புரிஞ்சு ஏற்று நடந்த திருமணம், இவ்வளவு பெரிய கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கக்கூடியவங்களுக்கு எங்க அது மிஸ்மேனேஜ்மெண்ட் நடக்குதுங்கிறது. 12 வருஷம் நாங்க தள்ளி போட்டிருந்தோம் அந்த பிரிவை. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கசப்போட இருக்கிறத விட 2 பேரும் பிரிஞ்சாலும் இப்போ அன்பு, நேயம், மரியாதை. ஒரு 3 படம் மலையாள படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். 3மே எனக்கு ரொம்ப நல்ல பேர் படம். இந்த நாங்கள் சின்ன வயசுல பார்த்த மாதிரி மலையாள படமா? இல்லை, இது வந்து நான் சொல்கிறேன். வணக்கம். நான் வந்து அரசியலில் ரொம்ப மதிக்கிற, அரசியல் பற்றி தெளிவாக பேசுகிறதுல நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஆனால் இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும்னா அந்த கேள்வி என்னவாக இருக்க முடியும்? திமுக ஆட்சிக்கு வந்துருமா, வரவிடாமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த கேள்வியாக இருக்கும். சரி, அதுதான் என்னுடைய கேள்வி. என்ன பதில்? வரவிடாமல் தடுக்கிறது என்னுடைய வேலை இல்லை. வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்துச்சு, கொஞ்சம் இப்போ டஃப்பாக மாறிக்கிட்டு இருக்குது. நான் வந்து பிஜேபி பயங்கர ஜாலி பார்ட்டி. நீங்கள் பிஎஸ்பியா பயங்கர சீரியஸ் பார்ட்டியா? நீங்கள் பயங்கர ஜொல்லு பார்ட்டின்னு கேள்விப்படுத்த, பயங்கர ஜாலி பார்ட்டின்னு அப்படி தான் நான் சொல்ல வந்து அதை ட்விஸ்ட் பண்ணி ஜொல்லு பார்ட்டினா தப்பாயிட போகுது. இந்த ஏஜில் அப்படி வேண்டாம் அப்படின்னு எடுத்தீங்களா? அந்த ஏஜை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. சரி, ஏஜ் வந்து உங்களுக்கு தெரியறது தான், என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியறது. உள்ளுக்குள்ளே எனக்கு தெரியறது என்னென்னா, இந்தியை விட இப்போ ரொம்ப ரசனை இருக்குது, ரொம்ப பயங்கர மெச்சூரிட்டி இருக்குது. கடலோட ஆழம் மாதிரி, இந்த கடலோட ஆரம்பத்தில் இருக்க அந்த அலைகள் மாதிரி முந்தி அலைப்பாயிறதா இருக்கும்ல, இப்போ அப்படி இல்லை, ரொம்ப செட்டிலாக இருக்குது. ஆனால் கரையிலேருந்து அந்த அலையை பார்க்குறது. ஆமாம், அந்த அலையை பார்க்குறதும் அந்த லெவலுக்கு ரொம்ப டெப்த்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதை வயசை பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது. நான் சீரியஸ் பார்ட்டிங்கிறது, நான் நிறையா பேட்டி எடுத்து அப்படி பழகிட்டாங்க. நிறைய பேர் வந்து உங்கள் பூர்வம்லாம் அப்படியே இருந்து நீங்கள் அப்படியே இருப்பீங்களோ, நீங்கள் ஜோக் எடுப்பீங்களான்னு. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு கீழே ரிப்போர்ட்டராக இருந்து வந்தவன் தான். ரொம்ப ஜாலியாக ரொம்ப சிரிப்பாக இருப்பேன். பட் வந்து நரேந்திர மோடி ஒருக்க சொன்னார், அரசியலில் வந்து ஜோக் அடிக்கிறதே ரொம்ப காஸ்ட்லியான விஷயமாயிடுச்சு, அதை வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணி ரொம்ப பிரச்சனை. அதே இடத்துல ட்ராவல் பண்ணுறதுனால நானும் வார்த்தையில் ரொம்ப கவனமாக, பெரும்பாலும் நேரங்களில் அமைதியாக. ஸோ ஆன் ரெக்கார்ட் மட்டும்தான், ஆஃப் த ரெக்கார்டே ஒன்று கிடையாதுங்கிற மாதிரி அப்படி கூட ஒரு ஃபன் பண்ணுறதுக்கு 4 பேசுவோம்ல, அதை கூட பேச முடியாமல் போயிடுச்சு. பட் அந்த கவலையை நம்ம இப்போ தீர்த்துட்டு இப்போ வந்து அது ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட் பேசும்போது நம்ம 2 பேரும் ரொம்ப ஜாலியாகவே பேசலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்களா அந்த கவலை இல்லாமல் அதை பண்ணிடலாம். இந்த கொக்கியெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? எத்தனை கொக்கி வச்சுருக்கீங்க? பொதுவாக மற்றவங்க பதில் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் அடுத்த கொக்கியை ரெடி பண்ணுவீங்க. அந்த கொக்கியை அவங்க மேலே போட்டு அவங்கள ஃப்ரீஸ் பண்ணி அவங்க பதில் சொல்ல முடியாமல் ஒரு தடுமாற்றம். இதை நான் பார்வையாளர் இருக்கும்போது ரசிப்பேன். அப்படி தான் அந்த கொக்கியெல்லாம் நீங்கள் எப்படி தயார் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நான் தான் உங்களை பேட்டி எடுக்கணும்னு பிளானு. இப்போ நீங்கள் நிறையா கேட்டி என்னோட கொக்கிலாம் வீணாயிடக்கூடாது, வெளியே வந்துடக்கூடாது, அதனால் என்னுடைய கொக்கி நான் ரிசர்வ் பண்ணிட்டு வரேன். நான் உங்களை பேட்டி எடுக்க நீங்கள் பதில் சொல்லணும் காத்துட்ருக்கேன். தேங்க்யூ. ஆரம்பிப்போம். எஸ் பாஸ், தேங்க்ஸ் சார். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினுடைய ஒரு அற்புதமான திரையுலக படைப்பாளி, ஒரு ஆச்சரியமான மனிதர், நிறைய விஷயங்களை வித்தியாசமாக செய்வதை வழக்கமாக மாற்றிக்கொண்டவர், இயக்குனர், நடிகர், மல்டிபிள் டைமென்ஷனல் பர்சனாலிட்டி திரு ராதாகிருஷ்ணன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை கேட்பது நிறைய கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த தெளிவான பேச்சு இருக்குல்ல உங்களுக்கு, தெளிவான பேச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க குரல், இது நான் வந்து மிக சில பேர்ட்ட ரசிக்கிறதுல நீங்களும் ஒருத்தர். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சோன்னா நீங்கள் பேசியிருக்கும் போது நான் கவனிச்சிட்டே இருக்கேன். மேபி பை ப்ராக்டிஸ், சித்திரமும் கைப்பழக்கம் மாதிரி அது உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த மாதிரி செந்தமிழும் நாப்பழக்கம் மாதிரி வந்திருக்கலாம். ஆனால் நான் அதை ரொம்ப ரசிப்பேன். இப்போ நீங்கள் கேளுங்க.
அது மாதிரி நிறைய நாடு கூட வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பேட்டியில் வந்து ஒரு வெறும் காம்ப்ளிமெண்ட்ரியாக போய் முகஸ்துதியாக யாரும் கருதிடக்கூடாதுங்கிறனால நான் வந்து நாங்கள் எல்லாருமே பார்க்குற எல்லாருமே உங்களை அப்படியே ரொம்ப வியந்தவங்க தான். உங்களுடைய புதிய பாதையில் நீங்கள் போட்டதை வந்து எல்லாருமே பார்த்துட்டு வில்லனை ஹீரோவாக காட்டுறதுல ஒரு பெரிய வெற்றி பெற்றது நீங்கள் தான் நினைக்கிறேன். நிறைய இடங்களில் கடைசியில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேறு வச்சுருப்பாங்க. அது நீங்கள் இல்லாமல் வில்லனாகவே வச்சு ஆமாம் வில்லனுக்குள்ளே ஒரு மனித தன்மை இருக்கலாங்கிற மாதிரி அந்த உங்களுடைய அந்த நெரேட்டிவ் ஸ்கில் இருக்குல்ல, அதில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி. அதில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது, நீங்கள் வந்து அது அரசியல் மேடை, அரசியல்வாதிகள் இருக்கிற மேடை, திரையுலக மேடை, திரைப்படங்கள் எல்லாத்துலேயுமே வித்தியாசமான விஷயங்களை ட்ரை பண்ண நினச்சிட்ருக்கீங்க. எனக்கு ஆச்சரியம்னா அது எங்கேயாவது ஒரு போர் அடிச்சிருதா? வித்தியாசமாக செய்கிறதே வழக்கமாக வச்சுட்டு நான் இப்போ இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி அதுவே ஒரு மாதிரி போர் அடிச்சு போய் வித்தியாசமாக எதுவும் செய்ய வேண்டாம்டா அதான்டா வித்தியாசம் அந்த மாதிரி இருந்திருக்காது? நான் அப்படி தான் வந்தேன் இந்த பேட்டி கூட. வந்த உடனே நம்ம நண்பர்களே சொல்கிறாங்க, எடுத்த உடனே வழக்கமாக அவர் கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்கிறது வழக்கமாக தானே இருக்கும், அதனால் வித்தியாசமாக நீங்கள் கேள்வி கேட்டு அவர் பதில் சொன்னால் எப்படி ஒரு ப்ரொமோ கிடைக்கும் நினைக்கிறேன். ஆமாம், நான் சொல்கிறது நான் யோசிக்காமல் இப்போ எல்லாரும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீப்பொறி ஆர்வம் ஒன்று திமுக ஒரு பேச்சு. ஆமாம், அவர் தான் சொல்லுவார், நான் தான் கெட்ட வார்த்தையில் பேசுவேன், எல்லாரும் இருப்பாங்க, இப்போ வர எல்லாரும் பேச ஆரம்பிட்டாங்க, அதனால் நான் அதிகமாக பேச முடியாதுன்னு சொன்னார். எல்லோரும் வழக்கமாக பண்ணிட்டாங்க, இப்போ நீங்கள் என்ன சார் வித்தியாசம் பண்ணுற அப்படின்னு. உங்கள்கிட்ட இன்னொரு பெரிய ஆச்சரியம் நான் வேண்டது உங்களுடைய வெக்காபுலரி ஸ்ட்ரென்த். இந்த வாழ்க்கை விளையாட்டு மாதிரி வார்த்தை விளையாட்டில் நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு எழுத்தில் உங்களுடைய கிறுக்கல்களில் அதை நிறையா பார்க்கலாம். அது வந்து அது மீனிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதுக்கு இணையாக வந்து வேர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே ஆகும். அந்த இடத்துல ஒரு எழுத்து மாற்றி அதுக்கு இப்படி ஒரு அர்த்தமா அப்படின்னு கொடுக்குறது. இந்த வெக்காபுலரி ஸ்ட்ரென்த் எங்கே படிச்சுக்கிட்டீங்க? உங்களுக்கான வாத்தியார் அப்பா தான். அப்பா வந்து ரொம்ப அழகாக தமிழ் பேசுவார். இத்தனைக்கும் நாங்கள் வீட்டில் தெலுங்கு பேசுவோம். தெலுங்கை தவிர சுந்தர தெலுங்காச்சு. ஆமாம், வீட்டில் வந்து தெலுங்கை தவிர வேறு எதுவுமே பேசக்கூடாது. ஆனால் நாங்கள் பேசுகிற தெலுங்கு சுத்தமான தெலுங்கு கிடையாது. அது சுத்தமாக எங்களுக்கு தெரியவே தெரியாது. இது சுத்தமான தெலுங்கு இல்லைன்னே எங்களுக்கு தெரியாது. 7 கண்டலு அப்படின்னு போட்டு. ஆனால் எங்கள் டைரக்டர் பாக்யராஜ் சாரும் வீட்டில் தெலுங்கு தான் பேசுவார். ஆனால் அவர் பேசுகிற தெலுங்கை விட என் தெலுங்கு பெட்டராக இருக்கும். அதனால் இதுதான் சரியான தெலுங்கு நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் தெலுங்கு படம் சுமாரான தெலுங்கு பேசுகிறா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆமாம், அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இப்போது அதை விட பெட்டரான தெலுங்கு தான் நாங்கள் பேசுகிறோம். நான் ஆக்ரி ரஸ்தான் ஒரு படம் பண்ணும்போது ஸ்ரீதேவி ஜெயபிரதா 2 பேரோடையும் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. 2 பேரும் தெலுங்கு. நான் தெலுங்குன்னு தெரிஞ்சோன்னு அவங்க தெலுங்கில் பேச ஆரம்பிச்சு நான் பேசுகிற தெலுங்கு கேட்டு அவங்க சிரித்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அவ்வளோ இதை வந்து நான் எல்லா பேட்டிலையும் சொல்லியிருக்கேன். இப்போ ஆஃப் லேட் இந்த சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, தெலுங்குனா உடனே அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தைகளை, அது ஒரு கொல்டி அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் கில்ட்டி அப்படின்னு நான் பதில் போடுறேன். அதனால் இதில் என்ன இருக்குது? ஆனால் தெலுங்கு பேச தெரிஞ்ச நான், தெலுங்கு தான் வீட்டில் பேசுகிறேன். நான் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்பா சொன்னது வீட்டில் இப்படி தான் பேசணும். ஆனால் இன்றைக்கி நான் பேசுகிற தமிழ் வந்து தமிழ் பேச தெரிஞ்சவங்களோட பெட்டராக தான் நான் தமிழ் பேசுகிறேன். விஸ்வரூபம் படத்தில் கமலஹாசன் சார் ஒரு டைலாக் வச்சுருப்பார், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீலாம் இப்படி தமிழ் பேசுனா எப்படி தமிழ் வருது, யாராவது தெலுங்குக்காரங்க வந்து காப்பாற்றுவாங்க. அது வாலி சார் தெலுங்குக்காரர். நானும் தெலுங்கு வாலி சார் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் இந்த தமிழை அழகாக காப்பாற்றினாங்கிறதுல எத்தனை பேர் தெலுங்காரவங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லியிருக்காங்க. நான் தமிழ்னு வச்சுக்கலாம், தமிழ் இல்லாதவர்களுக்கான ஒரு பெரிய ஆர்வம் வந்து நிற்குங்க அப்படின்ட்டு. அதனால் இது தமிழ் தெலுங்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் அப்பா என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்க போகும்போது அதுக்கு பர்ஃபெக்டாக தயாராகணும். தமிழ்னா அப்போ கரெக்டாக தமிழ் பேசணும். ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா அப்போ ரஜினி சார் வந்த புதுசு. ரஜினி சார் பேசுகிற தமிழ் வந்து நிறைய பேருக்கு புரியாது. அதை அவன் வேகமாக பேசுவார், அது புரியாது. அதனால் எங்கள் அப்பா அதை கிண்டல் பண்ணுவார், இப்படி நீ பேசக்கூடாது. ஈவன் விஜயகாந்த் சார் கூட வல்லின மல்லினம் வராது, தமிழ் வாழ்கன்னு என்னவே ஒரு பாண்டே சார் அப்படி தான் கூடுவார். மதுரைக்கார அப்போ தான் மதுரைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து பாண்டே சார் கூட்டா தெற்கு வந்து வடக்கு வந்துச்சு, பாண்டே கூட்டா தான் மதுரை. அவர் தமிழ் வாழ்க்கை தான் சொல்லுவார். அதனால் அவருக்கு வராது. இதெல்லாம் உதாரணம் காட்டி இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது, நீ வந்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கணும், அது வேறு எந்த விதமான தப்பும் அதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை நானே திருத்திக்கிட்டது. உண்மையிலே எனக்கே வல்லின மல்லினம் எனக்கும் வராது, எங்கள் அம்மாவுக்கும் வராது. அப்போது எலி வளையுள் நுழைந்தது, அதை நிறைய தடவை எழுதி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுவார். இப்படிலாம் நடந்தது. வளையுள் நுழைந்தது உள் வரணும் நுழைந்தது. எங்கள் அம்மாட்ட ஏதாவது கிண்டல் பண்ணி அவர் சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து கடவுளே அப்படின்வாங்க. நீ கடவுளேன்னு கூப்பிட்டாலே அவர் வரமாட்டார், நீ இப்போ கடவுளேன்னு கூப்பிட்டா எப்படி வருவார்? அப்படி எல்லாத்துக்குமே அந்த லகரத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறது ப்ரொஃபஷனலி காரணம். ஆனால் எல்லாத்துலேயுமே இப்போ நான் எப்படிலாம் பேசுகிறேனோ இந்த எல்லா கிண்டலுமே அவர் பண்ணுவார். அவர் கரெக்டாக இறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தேவகி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கார். ஒரு நர்ஸ் வந்து ஏர்பில்ல ஊதிட்டுருக்காங்க. ரொம்ப நேரமாக ஊதுறாங்க, ஊத மாட்டேங்குது. ஏமா பக்கத்தில் தானே கபாலீஸ்வரர் கோயில், அங்கே போய் ஒரு நாதஸ்வரத்தை தானே கூப்பிட்டு வரலாமா, நல்லா ஊதுவார் அப்படிங்கிறாரு. அவங்க எதுக்கு சார் அப்படின்னு கேட்குறாங்க. சரி போமா அப்படின்ட்டு, இவ்வளோதான்.
ஸோ அந்த மாதிரி இந்த நக்கல் வந்த இடம் அது. எப்படி இந்த 75 வயசில் இவ்வளவு மெயின்டைன் பண்ணி எப்படி இருந்தது? ஐயோ 75 வயசுலாம் கிடையாதுங்க. அப்படி தான் அந்த விக்கிபீடியாவில் இருக்கலாம் மிக தவறான ஒரு விஷயம். 14/4/1989 அதான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்னு நான் எல்லா இடத்துக்கும் அனுப்புறதுக்கு காரணம் என்னுடைய முதல் படத்தோட வெளியான தேதி அது. ஸோ அந்த தேதியை தான் என்னுடைய பிறந்த நாளாக நான் கொண்டாடுறேன். அது எப்படி அப்படியா? அப்படி தான் கொண்டாடுறேன். ரெகுலராக வேலைக்கு போயிட்டு காலைல 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வர ஆட்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லை அதில் கூட சில பேர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வச்சுக்கிறாங்க லைஃப்பை. உண்மையிலேயே இந்த 9 to 6 போயிட்டு வரவங்க ஒரு மாதம் பிறந்தா இவ்வளோ சம்பளம் வருதுங்கிறது நான் கூட எதிர்பார்க்குற ஒரு விஷயம். நான் எத்தனை கோடியாக சம்பாரிச்சா கூட இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து 12,000 ரூபாய் பென்ஷன் கிடைக்குது. நான் சொல்லுவேன் எங்கள் அம்மா கிட்ட, நிச்சயமாக உங்களை விட நான் ஏழைமா மாதம் பிறந்தா. நான் கோடிக்கணக்கான ஒரு சம்பளம் வாங்கினா கூட அந்த மாதம் பிறக்கிற 10,000 12,000 பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு குடும்பஸ்தனுக்கு. ஆனால் இந்த குடும்பஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஸ்டேல் ஆகிடுறாங்களோன்னு தோணுது. வேலைக்கு போனாலும் போகாட்டியும் அங்கே போய் நம்ம ஓட்டிகிட்டு இருந்தாலும் அதே சம்பளம் தான் கிடைக்குதுன்னு போது அவங்களுக்குள்ள. ஆனால் மிக சில பேர் வந்து அதை ரொம்ப சுவாரஸ்யமாக்கிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காலையில் 5:30 மணிக்கு வெளியில் போயிட்டு 10 மணிக்கு அவர் பேங்க்குக்கு போகிற வரைக்கும் சோஷியல் ஒர்க் நிறைய பண்ணுவார். மறுபடியும் 5 மணியோ 6 மணியோ வேலை முடிஞ்சோன்னா 9-10 மணி வரைக்கும் வீட்டுக்கு வர வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கன்னு வாங்கிட்டு போய் ஜிஹெச்சில் இருக்க ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டு வருவார். அவரும் ரொம்ப என்ன மாதிரி இளமையாக இருக்கார். ஸோ இளமையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மனிதாபிமானமும் மனிதநேயம் கூட முக்கியமான விஷயம். 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அதுதாங்க நான் உங்கள் குருநாதரோட சொல்லிப்பார் சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்குறதா அப்படின்னு. இல்லை நான் வந்து 1989 ஏப்ரல் 13 நான் வந்து வெறும் நடந்துக்கிட்டு இருந்தேன் ரோட்டில். 15ஆம் தேதி காரில் போகிறேன். நடுவில் ஒரே ஒரு நாள் படம் ரிலீஸ் புதிய பாதை. அந்த ரிலீஸ் ஆன மறுநாள் வந்து என் ப்ரொடியூசர் எனக்கு ஒரு கார் வாங்கி தராரு. கார்லேருந்து பார்த்தீங்கன்னா பங்களா வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறேன். இது எல்லாமே அந்த சொசைட்டி எனக்கு திடீர்னு கொடுத்த மரியாதை. அதை தான் இப்போ நான் சொன்னேன். அதனால் அப்புறம் நான் வந்து 3 நாள் கண்டினியூஸாக சாப்பிடாமல் இருந்திருக்கேன். 3 நாள் வெறும் டீ மட்டுமே சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் சினிமாவுக்காக முயற்சி பண்ணுற காலத்தில் இந்த பசி என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் என்கிட்ட உதவியாளர்கள், நீங்கள் கருப்பழனியப்பன் கூட ஒரு பேட்டியில் கூட அவர் சொல்லியிருப்பார். அவர் என்கிட்ட இந்த வேலை, இதை நான் சொல்லக்கூடாது, ஆனால் அவர் சொன்னதுனால நான் சொல்கிறேன். வேலையை விட்டு போகும்போது கூட நான் அவர்கிட்ட சொன்னது, மறுபடியும் உங்களுக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் மாதம் என்கிட்ட வந்து மாத சம்பளம். அது வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது. ஏன்னா மாதம் பிறந்தவுடனே அதுக்குன்னு ஒரு மினிமம் தேவைகள் ஒன்று இருக்கும். அதில் ஒரு படத்துக்கு நான் பல லட்சம் கொடுக்குறேன்றதை விட அது சில நேரத்தில் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகிடும் ஒரு படம் முடியறதுக்கு. அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற மாத வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் மாதம் ஒரு வருமானம் மாதிரி நான் வச்சுருப்பேன். படத்துக்குங்கிறது தனி, மந்த்லிங்கிறது தனி. ஆமாம். ஸோ கருப்பழனியப்பன் வந்து நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எங்கிட்ட வந்து சம்பளம் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். இப்போ என்கிட்ட வேலை செஞ்சவங்க எல்லாருக்குமே இப்போது நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிட்டேன். இப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அவர்? ஆமாம். யார் இல்லை கருப்பழனியப்பன் எங்க அவர் வேற ரேஞ்சுக்கு போயிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரச்சாரம். மேரேஜ் லைஃப் பற்றி நீங்கள் நிறையா பேசவும் செஞ்சுருக்கீங்க. அது வந்து அநேகமாக பல பேருக்கு அவர ஒரு புரிதல்லையும் உண்டு. எனக்கு அதில் தெரிஞ்சுக்க விரும்பின ஒரே ஒரு விஷயம் தான், யூ ஆர் போத் ஆஃப் யூ ஆர் வெரி ஸ்மார்ட். ரொம்ப கெட்டிக்காரங்க அண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வந்தவங்க, சுயமாக கஷ்டப்பட்டு முன்னேறுவாங்க அண்டு குட் திங்கர். அண்டு அவங்களும் வந்து நாங்கள் பார்த்து கேள்விப்பட்டு வந்து ரொம்ப ப்ளீஸிங்கான ஃபேஸு, ரொம்ப ப்ளசண்ட்டான லேடி. உங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்போ வந்து இல்லை நம்ம வந்து இது கண்டினியூ பண்ண முடியாதுங்கிறது எங்கள் இது வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கா, இல்லை நாளைக்கு பார்க்குறவங்களுக்கு எங்கே அந்த சிக்கல் வரும், அது ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா நான் கேட்குறேன். கருத்து வேறுபாடுங்கிறது மற்றவங்களுக்கு நமக்கு ஏற்படுறதில்ல, நமக்கே நமக்குள்ளே ஏற்படும். முதல் நாள் நைட்டு நம்ம செஞ்சது, ஐயோ நேற்று அதை மிஸ் பண்ணியிருக்கலாமோ, அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோ, நேற்று அந்த பார்ட்டியில் உண்மையிலேயே அவ்வளோ பேர் கம்பல் பண்ணும்போது அதை செஞ்சுட்டோம், ஆனால் செய்யாமல் இருந்திருக்கலாமோ, நம்ம ஹெல்த்துக்கு அது கெடுதல் இல்லை அப்படிங்கிற விஷயம் முதல் நாள் இரவுக்கும் மறுநாள் காலைகளுக்கு நடுவில் நமக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் 2 பேர் சேரும்போது நிறைய கருத்து வேறுபாடுகள் ஜென்ரலாக எல்லாருக்கும் வரும், உலகம் பூராமே வரும். அப்புறம் 2 பேருமே வந்து ரொம்ப அன்போடவும் நேயத்தோடும் இருந்ததுனால சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து அது ஒரு விதமான கஷ்டத்தை ஏற்படுத்துதுன்றதை எங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. பெருசாச்சு, விஷயம் பெருசாகிட்டு இருக்கு. கொஞ்சம் வந்து எதெல்லாம் நம்ம சந்தோஷம் நினச்சோமோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் மறைவில் அது கொஞ்சம் அவ்வளோ சந்தோஷமாக இல்லை போல இருக்குது. அவங்க இதுக்காக வருத்தப்படுறாங்க போல இருக்குது. உதாரணத்துக்கு அவங்க வந்து சினிமாவில் நடிக்க வேண்டாம்னு அவங்க தான் நினச்சாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அது ஏதோ ஒரு சூழ்நிலை இப்போ நடிக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னும் போது டெஃபினட்டாக இங்கே ஏதோ ஒரு மைனஸ் இருக்கிறதுனால தான் அதை நினைக்கிறாங்க போல இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே பாசிட்டிவாக அப்படி நடந்து இப்போ நான் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னேன், இது 12 வருஷம் நாங்கள் தள்ளி போட்டிருந்தோம் அந்த பிரிவை. ஆனால் இப்போ இருக்கிற மெச்சூரிட்டியில் நான் உடனே அந்த முடிவை எடுத்திருப்பேன். இல்லைம்மா நமக்கு சரியாக வரலையா, நம்ம பிரிஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ என்னால் அப்படி முடியல. அப்போ இருந்த மெச்சூரிட்டி அவ்வளோதான். இதை நான் சொல்லும்போது அவங்க கூட ஒரு தடவை வருத்தப்பட்டாங்க. அதனால் நம்ம எப்போது இதை பற்றி பேசும்போது என்ன ஆகிடுதுன்னா, இது ஒன் சைடடாக பேசுகிற மாதிரி ஆகிடுது. நான் சொல்கிறது நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி என்ன இருக்குன்னா, 2 பேருக்குமே என்னவாக இருக்குன்னா, நமக்கு ஒத்து வரலையா அந்த காதலோடு அப்படியே பிரிஞ்சிடலாமே
இப்போ எங்கள் 2 பேருக்குள்ள இருக்க இந்த குழந்தைங்க 3 பேருன்றதுனால நான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் அந்த ரெஸ்பெக்டும் அது அப்படியே தான் இருக்குது. அவங்க ஸ்தானத்துக்குள்ளே இன்னொருத்தர் இல்லைங்கிற அளவுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அந்த குழந்தைங்க மட்டும்தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இருக்கிறது சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய காதல் இருக்கிறதுனால திருமணங்கிறது இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இருக்குது. அதனால் காதலோடு இருக்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டு அல்லது இவங்க 2 பேர் பிரிஞ்சாங்கன்னா என்னடா இவங்க 2 பேரே பிரிஞ்சிட்டாங்களேன்னு ஊர் உலகம் பேசுவாங்களேன்னு பயந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு கசப்போடு இருக்கிறத விட 2 பேரும் பிரிஞ்சாலும் இப்போவும் அன்பு, நேயம், மரியாதை அப்படி இருக்கும். நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டுமே உள்ளதானே. உங்களுக்கும் உங்கள் டைரக்டருக்கும் 100 இருந்திருக்கும், உங்களுக்கும் உங்களுடைய ஜூனியர்ஸுக்கும் 100 இருந்திருக்கும், உங்களுக்கும் உங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கும் 100 இருந்திருக்கும், ஹீரோக்கு ஹீரோயின் எல்லாமே இருந்திருக்கும். அதை வந்து சம்வேர் நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம நடந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பழைய காமெடி ஆயிடுது. ஐயோ என்ன வரத்து வந்தீங்க நீங்கள் அப்படின்னு. அதை மாதிரி அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியலையா, ஓவர் பண்ண முடியல, அது அப்படியே அது வந்து அது அந்த இடத்துல முள்ளு மாதிரியே நிற்குமா? அது வந்து நம்ம இல்லை நம்ம செப்பரேஷன் தான் ஒரே வழி. நீங்கள் சொல்கிற மாதிரி டைரக்டரோ இதெல்லாமே வந்து தூரத்து உறவு தான். இது ரொம்ப ரொம்ப நெருக்கமான உறவு. இந்த உறவுக்குள்ளே அப்படி இருக்க முடியாதுங்கிறது எங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்சது. இப்போ நாங்கள் 2 பேரும் நேசிக்கிறோம்னா இப்போ எனக்கும் எங்கள் டைரக்டர் ரெஸ்பெக்ட் மட்டும்தான். அது எப்போவாது நேரில் பார்க்கும்போது பண்ணால் போதும். இது அப்படி இல்லை, ஒரே ஒரு கூட்டுக்குள்ளே 2 பேர் இருக்கும்போது டெஃபினட்டாக அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போவும் யோசிச்சு பார்த்தா இப்போ உண்மையிலேயே அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ஃப்ளரிஷிங்காக இருக்காங்க. நிறைய படங்களோ இல்லை சீரியலோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. நானும் என்னென்னமோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நாங்கள் 2 பேருமே சந்தோஷமாக தான் இருக்கோம். ஆனால் அதான் சொல்கிறேன், இந்த சமூகம் இது நம்மளை என்னவா பார்க்கும், 4 பேர் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க, இது வேண்டாம், இதை உடைச்சிடலான்னு முடிவு பண்ணோம், அவ்வளோதான். அதனால் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த 4 பேரை பற்றி எனக்கு கவலை இல்லை. நம்ம கொஞ்சம் சினிமா பற்றி எப்படி கொஞ்சம் யோசிச்சோன்னே, உங்களுடைய குருநாதர் வந்து உங்களை பற்றி நிறைய காம்ப்ளிமெண்ட்டாக சொன்னார். உங்களுக்கும் அதில் பெரிய அவருடைய சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்னா அதில் கேரண்டியாக உங்களை சொல்லலாம். அப்படி உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்னு என்னுடைய சிஷ்யம் இவன் தான் அப்படின்னு எப்படி கேட்டேன் பார்த்தீங்கன்னா, அந்த குக்கி தான், அந்த கொக்கி தான். இல்லை, இதை நான் பதில் சொல்கிறதுக்கு என்னென்னா எந்த ஆர்டரில் சொல்லலான்ட்டு மட்டும்தான். இப்போது வினோத் வந்து என் கூட ஒர்க் பண்ணார். பல நேரத்தில் நான் நினைக்கிறது இவங்க நம்மகிட்ட கற்றுக்கிட்டு போனாங்களே. வினோத் எனக்கு இருக்க உட்காரவே மாட்டார். உட்காருங்க சார்னா கூட உட்கார மாட்டார். அவருடைய கருத்து என்னன்னு கூட நம்மளால் தெரிய முடியாது. நம்ம என்ன ஒர்க் சொல்கிறோமோ அதை மட்டும்தான் செய்வார். அதனால் அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நான் சமீபத்தில் தான் 2-3 தடவை அவரை சந்தித்து பேசினேன். ஸோ அவர் என்கிட்டையும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காருங்கிற அந்த சந்தோஷம் வந்து எனக்கு வினோத் உள்ளே கம்மியாக அவர் தான் ஒர்க் பண்ணாருங்கிறனால இவ்வளோ பெரிய வேறு இருக்கலாம். பல நேரத்தில் அது அப்படி தான். இப்போ ஒரு டைரக்டர்கிட்ட போய் ஒருத்தர் போய் எல்லாமே கற்றுக்கிறது இல்லை. இப்போ எனக்குள்ளே அப்படியே கனல் மாதிரி கங்குக்கிட்டு இருக்க விஷயத்தை கொண்டு போய் பாக்யராஜ்கிட்ட போகும்போது நாங்கள் சில விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த வெளியில் வரலாங்கிறது நமக்கு எப்போ வருதுன்னா உள்ளே போகும்போதே நம்ம முடிவு பண்ணிடுறதா வெளியில் வரலான்னு. எவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வரலாம், அது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி தான். எவ்வளோ கற்றுக்குறோம் அப்படிங்கிறது, எவ்வளோ கற்றுக்குறோங்கிறத விட எவ்வளோ சீக்கிரம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. நான் அவருடைய அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது அவ்வளோதான், அதுதான் விசிட்டிங் கார்டு. இப்போது நிறைய பேர் அந்த மாதிரி என்கிட்ட வந்துட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்துட்டு அவங்களுடைய அந்த இதில் போட்டுருவாங்க, ப்ரொஃபைலில் ஒர்க் வித் யாரு கூடனா அப்படின்னு கேட்டால் பார்த்திபன் போட்டுருவாங்க. அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அதோட பர்பஸ் சால்வ்டு. உண்மையிலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு போதே அவங்க டைரக்டருக்கான அவ்வளோ திறமை இருக்கும். நான் ஒரு தடவை சிவாஜி சாருக்கு போய் இன்விடேஷன் கொடுக்க போகும்போது, முதல் படத்தோட இன்விடேஷன் கொடுக்கும்போது சொன்னார், நீ டைரக்டர் ஆகிடுவேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்தேன்றது என்னுடைய மைண்ட் வாய்ஸ். ஸோ அந்த மாதிரி கருப்பழனியப்பன் அவர் வந்து எப்போ அவருடைய படங்களும் சரி, அவர் மேடையில் எப்போ பேசினாலும் எனக்கு பயங்கர பிரமிப்பாக, நான் எப்படி உங்களை கவனிக்கிறேனோ அந்த மாதிரி தான் கருப்பழனியப்பன் பேசுகிறதையும் கவனிப்பேன். அந்த மாதிரி விக்ரமன் அவர் ஒரு பெரிய கமர்ஷியல் வெற்றி நிறைய கொடுத்தவர். கம்பேர் பண்ணி பார்த்தா அவ்வளோ பெரும் வெற்றி படங்களை அவர் கொடுத்துருக்காரு. எழில் வந்து ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுற ஒரு டைரக்டர். இந்த மாதிரி ஆனால் என்கிட்ட வெளியில் வரத்துக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் ரொம்ப தயாராக இருக்கார். கிருஷ்ணமூர்த்தி, குமார், தமிழரசன், அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வெளியே போகணும்னு காத்துட்ருக்காங்களா? இல்லை, அவங்க வெளியில் தான் இருக்காங்க. நான் அவங்கள வெளியில் அனுப்பிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். இதில் இந்த நேரம், இந்த டைம், அது வந்து எவ்வளோ முக்கியமானது. இந்த லக்கு, அந்த ஜாதகம், இதெல்லாம் வந்து ஏன்னா சினிமா வந்து ஒன்றும் பெரிய இண்டஸ்ட்ரி. இங்கே வந்து போட்டி வந்து லட்சம் பேர் போட்டிட்டு ஒருத்தர் ஜெயிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற பெரிய டேலண்ட்டு நீங்கள் வந்து 2 பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, சர்டிஃபை பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட வேலை பார்த்தவங்கள அப்படி நார்மலாக பண்ண மாட்டாங்க, பட் நீங்கள் பண்ணுறீங்க. அவங்களுக்கு வந்து அது வரல அப்படின்னா அந்த டைம், டு யூ பிலீவ் தட்? இல்லை, ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கு நான் பெரிய உதாரணங்களாக சொல்கிறேன். கமல் சாருக்கு வந்து அந்த மாதிரி டைம் ஃபேவர் பண்ண மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அவருடைய முயற்சிகளுக்கும் இதை வந்து ரஜினி சாரே மேடையில் சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து டைம் ஃபேவரே பண்ணாது, அல்லது அவருக்கு அதில் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியாது. தலைகீழ நிற்பார், குட்டையாக நிற்பார், என்ன நிற்பார். ஆனால் ரஜினி சாருக்கு வந்து டைமும் சேர்ந்து ஃபேவர் பண்ணிச்சு அவருக்கு. அந்த மாதிரி கமல் சாருக்கு பண்ணலை. அது எப்போ ஒரு விக்ரம் மாதிரி வந்தது. இதுக்கு முன்னாடி அவர் விக்ரம்னு சொன்னால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்தது. எப்போ அது அந்த மாதிரி டெஃபினட்டாக அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது உண்மைன்னு எனக்கே கூட தெரியுது.
இப்போ நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, இளையராஜா சார்லேருந்து பாரதியார் சார்லேருந்து உன்னுடைய திறமைக்கான உயரத்தை நீ இன்னும் அடையலை அப்படின்வாங்க. அது என்னென்னு எனக்கு தெரியாது. நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். பட் என்னுடைய முயற்சிகள்லாம் பல நேரத்தில் ஒரு பரீட்சார்த்தமாக இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரியான கமர்ஷியல் வெற்றி கிடைக்கலையோ அப்படின்னு. ஏன்னா அடுத்து பண்ண போகிறதெல்லாம் கொஞ்சம் கமர்ஷியல் படங்கள் தான் செய்ய போகிறேன். அதனால் அந்த குறையும் தீர்த்துலாம் நினச்சிட்ருக்கேன். விற்கிறன்னு முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாம், டெஃபினட்டாக டைம்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் வந்து சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு எந்த விதமான தகுதி இருக்கா, என்ன தகுதி இருக்குது இல்லைன்னு தெரியாது. கோயிலில் போய் உட்காந்துருவேன். அந்த முன்னாடி இருக்கிற அந்த இது ஒன்று இருக்கும்ல, பீடம் ஒன்று இருக்கும். அந்த பீடம் வந்து நிறைய கோயிலில் பாதி உடஞ்சதுக்கு காரணமே நான் போய் முட்டிக்கிட்டது தான். நான் போய் வேண்டுவேன், ஆதிபராசக்தியில் வந்து சுப்பையா பாடுற மாதிரி, நீ என்ன செய்வியோ தெரியாது, அமாவாசை அன்னைக்கு நிலா வந்தே தீரணுன்ற மாதிரி நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, என்னை ஹீரோ ஆக்கணும். அப்படி தான் நான் போய் வேண்டுவேன். அந்த வேண்டுதல் எங்கேயோ அது பிரபஞ்சத்தில் போய் கேட்டு அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி ஏப்ரல் 89 ஒரே நாளில் நான் திடீர்னு வேறு எங்கேயோ வரேன். இப்போ இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கும் அப்போ இருக்க புத்திசாலித்தனுக்கும் மிக குறைவு அப்போது. ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்த அடைகிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்போ லக்குன்னு ஒரு விஷயம் கூட ஃபேவர் பண்ணதோ. நீங்கள் என்னோடய ஜோசியக்காரர் நண்பர் ஒருத்தர் இருக்கார், விபரீத ராஜயோகம்னு ஒன்று இருக்கான். அந்த ராஜயோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ நீசபங்க ராஜயோகம்னு ஒன்று இருக்குது, அது இப்போ ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதான் பூரா அமௌண்ட்டாக போடலான்னு முடியும். கமர்ஷியலாக நீசபங்க ராஜயோகம்னு அப்புறம் கமர்ஷியலாக போட்டு சினிமாவில் நீங்கள் வந்து உங்களுடைய இன்டெலிஜென்ஸை நம்பி ட்ராவல் பண்ணவர். நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே அமைக்கிறதில்ல, டயலாக்ல வந்து அந்த ஒரு வீரியம் வைக்கிறதில்ல, அதில் எல்லாமே உங்கள் குருநாதர் ப்ளஸ் உங்களுடைய அடிஷனல் வேல்யூ சேர்த்து அதை வந்து அந்த ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறது. பட் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துருக்கு. அதிகமாக கேலி பண்ணப்பட்டு, அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டு, அதுவும் சேர்ந்தே ட்ராவலாக இருக்குது. தமிழ் சினிமாவில் நம்ம பார்க்குறோம் வந்து ஒரு ஹீரோயின்கள் அப்படின்னா வந்து அது பெண்கள், உடல், பொருள் அப்படி தான் அது இருக்குதா? அது தாண்டி அவங்களுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, இல்லாமல் ஃபிசிக்கலாக எக்ஸ்போஸ் பண்ண முடியாத நிலைமை தான் இருக்குதா? இல்லைங்க, நீங்கள் கேட்குற கேள்வியில் புதிய பாதையில் வந்து ஒரு பெண் தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். அதில் வந்து பெண் உடலை பற்றியோ அது எதுவுமே சொல்லாமல், ஒரு பெண் நினச்சா ஒருத்தனை வந்து ஒரு அனாதையாக இருக்கிற ஒருத்தனை மிருகமாக இருக்கிறவனை மனிதனாக மாற்ற முடியும். அதுக்கு தான் அந்த படத்துக்கு தேசிய விருதே எனக்கு கிடச்சிது. பொண்டாட்டி தேவைன்னு ஒரு படத்துலையும், என்னுடைய அடுத்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து பெருமையாக தான் சொல்லியிருப்பேன் நான். தாம்பத்திய உறவுக்கு லாய்க்கில்லைங்கிறதுக்காக அவள் ஒதுங்கி போக நினைப்பா. அப்போ போய் அவன் அக்செப்ட் பண்ணிக்குவான். ஒரு பெண் வந்து மனைவியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு நிறைய ஸ்தானம் இருக்குது. அதில் ஒன்று தாய். நீ ஏன் எனக்கு தாயாக இருக்கக்கூடாது? இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப பெரிய விஷயம் நான் பண்ணியிருக்கேன். சுகமான சுமைகள்ன்றது நான் அடிக்கடி சொல்கிறது ஒரு குடும்பத்தோடு பார்க்குற படங்கள், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சில படங்கள் நான் பண்ணி தான் இருக்கேன். இப்போ நம்ம உள்ளே வெளியே மாதிரி சில ஐடென்டிட்டின்னு ஒன்று வந்து வேறு ஒன்று கிரியேட்டர். நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்கிற, நாங்கள் உங்களை எப்படி பார்க்குறோம்? இல்லை, நான் இதெல்லாம் படத்தில் எடுத்து காமிச்சது தான். மக்களுடைய மனசில் என்ன இருக்குன்னா, உள்ளே வெளியே மாதிரி ஒரு கேரக்டர், அதில் இருக்கிற ஐஸ்வர்யா மாதிரி விஷயங்கள் தான் பதியதே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் பதியது இல்லையோ ரொம்ப தெரியல. ஓஷோ இருக்க சொல்லுவார், நான் வந்து 600 டைட்டிலில் பேசியிருக்கேன், புக்கு வந்திருக்கு. அதில் ஃப்ரம் செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ்ங்கிறது ஒரு புக்கு, அது 50 பதிப்பு போயிருக்கு. அந்த புக்கை நீ திரும்ப படிச்சுட்டு என்னை பார்த்து செக்ஸ் அந்த குரு சிஷ்யன் மாதிரி தான். குரு வந்து நிர்வாணமாக ஒரு பொண்ணை ஆற்றை கடந்து எடுத்துகிட்டு வரும்போது நிர்வாணமாக தூக்கிட்டு வந்திருக்காரு. கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டோன்னு ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி அந்த சிஷ்யன் கேட்டிருக்கான், ஏங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் பண்ணியோ, நான் அங்கேயே இறக்கி விட்டு வந்துட்டேன், நீ இன்னும் சுமந்துக்கிட்டே வரேன்ற மாதிரி. உள்ளே வெளியே நிறைய பேர் சுமந்துட்டு இருந்தாங்கன்னா அது நம்ம என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன உதாரணங்கள் படத்தில் எடுத்து காமிச்சது, பர்சனலாக நான் எதை பேசிட்டது இல்லை. சினிமாவில் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ரேஷியோ சொல்லுவாங்க. நம்ம வந்து ஜாலியாக கேஷுவலாக காமன் மேன் லாங்குவேஜ் சொன்னால் 4 பாட்டு 4 ஃபைட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இடையில வந்து ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த விமன் எக்ஸ்போசர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரேஷியோ இருக்கும். அதுவும் ஒரு மசாலா, தாலி சென்டிமெண்ட், அது மாதிரி இதுவும் ஒன்று இருக்குதா? பெண்களை வச்சு 2 ஒரு கவர்ச்சி பாட்டு, ஒரு கிளாமராக ஒன்று போட்டு அப்படின்னு. அது ரஜினி சார் படத்துலேருந்து எல்லார் படத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாச்சு. அதுவும் ஒரு எலிமெண்ட்டாக தேவைப்படுதா? இல்லை, மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் படங்களுக்கு போகிற அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது உண்மை தான். நீங்கள் சொல்கிற ரஜினி சார் படத்துலேருந்து அது இருக்குது. பட் இப்போ சினிமா ரொம்ப மாறிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியான அவசியம்லாம் ஒரு நல்ல படத்துக்கு தேவையில்லை. அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். பரியேறும் பெருமாள்லேருந்து ஆரம்பித்து நிறைய படங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் 1000 கோடி இது பண்ணிடுமா அப்படின்னு நினைக்கிற படம், அதை எதிர்பார்க்குற படத்துக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தேவைப்படுது. பட்ஜெட் பெருசாக இருக்கும்போது மற்ற சேர்த்து. ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஓஷோ சொன்ன டைட்டில் மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலே மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இருக்குது. அந்த ஆப்போசிட் செக்ஸ் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு வந்து இருக்குது. அதுதான் வாழ்க்கையே. அதை வந்து நம்ம சில நேரத்தில் மறைச்சிக்கலாம். இவன் காசு கொடுத்து சினிமாவுக்கு போகும்போது அது மாதிரி இந்த மாதிரி கமர்ஷியல் படத்தில் அவன் பிரமாதமான கண்டென்ட் எதிர்பார்க்கறது கிடையாது. இப்போ ரஜினி சார் ஸ்டைலாக நடந்து வருவார், அஜித் சார் ஸ்டைலாக நடந்து வருவார், விஜய் சார் அப்படி வந்தாலும் அதை பார்க்குறாங்க. அப்புறம் என்ன தான் இருக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு கமர்ஷியல் சாங் ஒன்று இருந்ததுன்னா அதை ரசிக்க தானே செய்கிறாங்க. அவங்க அதுக்கு தான் போகிறாங்க. ஒரு 2 மணி நேரம் அது வந்து வச்சு ஓட்டி போகணும். நீங்கள் அந்த பரியேறும் பெருமாள் மாதிரி சொன்னீங்க. பரியேறும் பெருமாள், முண்டாசுப்பட்டி, மேற்கு தொடர்ச்சி மலை, கிடாயின் கருணை, இந்த மாதிரி நம்ம சில படங்கள் பார்க்குறோம். ஆனால்
கேரளா அளவுக்கு தமிழ்நாடு வந்து இந்த புது முயற்சிகளை கொண்டாடி இருக்குதா? நீங்கள் வந்து அதில் அதிகமாக நீங்கள் கமல் சார்லாம் இதில் அதிகமாக அடி வாங்கினு பேர் வாங்கினு சொல்லுவோம், அடி வாங்கினு சொல்லலாம். கமர்ஷியலாகவும் சரி, நம்ம வந்து ஏன்டா அந்த ரிஸ்க் கொடுத்தாலும். ஆனால் கேரளாவில் நம்ம பார்க்குறோம் நிறைய புது முயற்சிகள் நிறைய பண்ணுறாங்க. அது வந்து நிறைய செலிப்ரேட் பண்ணவும் படுது, சின்ன பட்ஜெட் பண்ணுறாங்க, பெரிய நடிகர்கள் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி முயற்சிக்கு அவங்க சம்மதிக்கிறாங்க. அது கேரளா மாதிரி இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இல்லைங்கிறது தான் சரி? இல்லை, நிச்சயமாக இல்லைங்கிறது தான். ஏன்னா எனக்கு கேரளாவில் நிறைய நண்பர்கள், நான் ஒரு 3 படம் மலையாள படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். 3மே எனக்கு ரொம்ப நல்ல பேர். அதில் ஒன்று வந்து நரேந்திரண்ட மகன் ஜெயகாந்தன் வகான்னு ஒரு படம், மேல் விலாசான்னு ஒரு படம். அது வந்து தேசிய விருதுக்கு கிட்டத்தட்ட போயிட்டு திரும்ப வந்த படம். இந்த நாங்கள் சின்ன வயசில் பார்த்த மாதிரி மலையாள படமா இது வேறு? இல்லை இல்லை, இது வந்து நான் சொல்கிறேன். ஸோ நல்ல மலையாள படங்கள், இப்போ வர மாதிரியான மலையாள படங்கள். ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஹவுஸ்ஃபுல்லோ அல்லது குடைக்குள் மழையோ அந்த மாதிரி படங்களை நீங்கள் மலையாளத்தில் எடுத்திருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு. எனக்கு நிறைய மலையாள படங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். 1 முதல் 0 வரான்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்களான்னு தெரியும். ரகுநாத் பல்லேரின்னு ஒரு டைரக்டர். அந்த படம் ஒரே ஒரு படம் தான் பண்ணார், வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க அவரை. இப்போ என்னுடைய படம்லாம் தோல்வி அடைஞ்சதுன்னா மறுபடியும் நான் 4 படத்தில் நடித்து மறுபடியும் நான் ஒரு படம் எடுக்கிறேன். என்னை எப்படியாவது அந்த அந்த மேடைக்கு நானாக ஒன்று போட்டுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. எஸ் பாலச்சந்திரன் இந்த படங்கள் எடுக்கிறக்காக தான் அந்த படங்கள் நடிக்கிறீங்க? அப்படி தான் நான் பண்ணுறேன். இப்போ நான் ஹவுஸ்ஃபுல் எடுத்தது அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். அந்த கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டில் அந்த பாம்பை வெடித்தது ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு மிருகண்டான்னு சொல்லி முடிப்போம். அதில் இவ்வளோ நல்ல படங்களை எடுத்த எனக்கு அடுத்து தொடர்ந்து இங்கே ஒரு மேடை அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வச்சுங்களேன். அப்போ எனக்கு இருக்கிற இன்னொரு வாய்ப்பு நான் நடிக்கிறது. இல்லாட்டி எஸ் பாலச்சந்தர் மாதிரி நானும் வீணா போய் வீணா வாசிக்க போயிருக்கலாம். தெரியல எனக்கு. அவர் வீணா போகாமல் வீணா வாசிச்சார். அது எங்கேயாவது வேகமாக சொல்லும்போது அது வந்துடுது, எப்போ எஸ் பாலச்சந்தர் அப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த ரகுநாத் பல்லேரி வந்து அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க அங்கேயே கேரளாலேயே. அந்த மாதிரி இப்போ வந்து நல்ல படங்கள், நிறைய படங்கள் கேரளாலேருந்து வருது. நம்மவும் அந்த படத்தை அப்படி ரசிக்கிறமே தவிர நம்ம படங்கள் அப்படி வந்ததுன்னா ரசிப்போமான்னு எனக்கு தெரியல. தமிழில் ஸ்பேஸ் இருக்குதா அப்படின்னு அது எப்போ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் முதல்ல. கமல் சாரும் நிறையா ட்ரை பண்ணியிருக்காரு, நீங்களும் ட்ரை பண்ணி. அப்பப்போ நம்ம வந்து புது இயக்குநர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி பார்க்குறோம். நம்ம நிறைய அடுத்த தலைமுறை இயக்குநர்கள்ட்ட வந்து ஒரு படம் வலுவாக இந்த மாதிரி சோஷியல் இம்பாக்டாக வந்து சமூகத்தில் ஒரு பெரும் தாக்கத்தில், முன்னாடி பாலுமகேந்திர சார் பண்ண மாதிரி ஒரு இம்பாக்ட் சார் ஒரு வீடு ஒரு படத்தை பண்ணி அது மூலமாக மனசுக்குள்ளே உள்ள போகிறதுன்னு இருக்குல்ல, அதுக்கான ஸ்பேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்குங்க. இப்போ உண்மையிலே அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற புது டைரக்டரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இப்போ வரவங்க பூரா சாதிச்சு காட்டுறாங்க. நான் சொல்கிறது பரியரும் பெருமாள் மாதிரியான நிறைய படம். இப்போ பைசன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் அதுக்குள்ளே கொண்டு வரல. வெறும் எமோஷனல் கனெக்டை தவிர வேறு எதுவுமே அதில் இல்லை. அது மட்டும்தான் வச்சுக்கலாம். மாரி செல்வராஜுக்கு நல்ல கதை சொல்ல தெரிஞ்சிருக்கு. அது வந்து பிழை இல்லாமல் தொய்வு இல்லாமல் கதை சொல்ல நல்லா தெரிஞ்சிருக்கு. அதில் அவரோட விஷயத்தை அழகாக கொண்டு வர்றாரு அதில் பார்க்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அப்படியே டியூட்னு ஒரு படம் பார்த்தா அதே சினிமா தான். இன்னொரு பக்கத்தில் இது எல்லாமும் நம்ம என்ன விரும்புகிற விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமும் அதுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க. ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது அது பார்க்குறதுக்கு. நான் வந்து பார்த்தேன். நான் பார்த்தபோது கடைசியில் மிஞ்சினா எனக்கு வருத்தம் தான். ஐயோ எதை நோக்கி தள்ளுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. எல்லாத்தையும் நியாயப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம வந்து அதை சகஜமாக்குறதுன்னு. அது ரொம்ப பைசன் பேசுகிற விஷயம் உங்களுக்கு முரண்பாடாங்கிற செகண்டரி. அதை வந்து ஒரு நமக்குள்ளே கொண்டு வருதில்ல. அப்போ அந்த தாக்கம் இம்பாக்ட் சொல்கிறோம்ல, அதுதானே நம்ம வந்து பெரிய பெரிய ஃபிலாசபி. என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான். சினிமாவில் நம்ம வந்து டைலாக்ஸில் நிறைய தத்துவங்கள் வச்சுருவோம். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னாலே காதல் தாண்டா அப்படிங்கிறது. அப்புறம் வந்து சிகப்பா அழகாக உயரமாக இருக்கிறான், அவனை கல்யாணம் பண்ணிக்காமல் நம்ம வேறு என்ன அப்படி சின்ன சின்னதாக அப்படி உள்ளே வந்து போகும்போது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் டார்க்கில் வந்து போகும்போது வந்து உள்ளே ஸ்ட்ராங்காக வந்து இறங்குதில்ல. அந்த தத்துவம் பேச தகுதியான இடமா திரையுலகம்? தத்துவம் பேச தகுதியான இடமா திரை சினிமா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச தத்துவங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சினிமா வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான விஷயம். A is equal to B, then B is equal, A is equal to B, B is equal to C, then A is equal to Cன்ற மாதிரி டெஃபினட்டாக வாழ்க்கைக்கு சினிமாவுக்கு தத்துவம் வேணும். அந்த தத்துவம் வந்து எவ்வளோ அழகாக சொல்லப்படுது. இப்போ நான் புதிய பாதையில் சொன்னது ஒரு தத்துவம், பரியரும் பெருமாளில் சொன்னது. எனக்கு இந்த ஜாதி மத விஷயங்கள் எனக்கு கூட அதில் பெரிய உடன்பாடு இல்லை. உண்மையான விஷயம் என்னன்னா, நான் இங்கே வளர்ந்தவன். அதனால் எனக்கு வந்து ஊரில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் வந்து எனக்கு உண்மையிலே தெரியல. நான் பைசன் பார்க்கும்போது கூட எமோஷன் மட்டும்தான் எனக்கு இருக்கே தவிர, இப்படியா நடத்துகிறாங்க ஒருத்தர் முன்னேறத்துக்கு இதெல்லாமா ப்ராப்ளம்? அதெல்லாம் உண்மைதான். அதாவது நான் பழகின நிறைய பேர்ல பேசின 2வது நிமிடத்தில் உங்கள் ஜாதியை கண்டுபிடிக்கிற முயற்சி வந்து கண்கூட பார்த்தேன். நீ எந்த ஊர், பேர் என்ன, சொந்த பந்தம் பேர் சொல்லு, கண்டுபிடிக்க முடியலன்னு என்ன ஆளுங்க. அது வந்து இட் கம்ஸ். இது வந்து சவுத்தில் நாங்கள் நிறையா பார்த்துருக்குறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, சாரி சேரன் உங்கள் நண்பர் சகோதரர் பார்த்தாரு, நீங்கள் நடித்த படத்தில் அந்த கடைசி கிளைமாக்ஸ், பாரதி கண்ணம்மா படத்தில் கிளைமாக்ஸ்னால தெற்கு படமே போட முடியாமல் இருந்துச்சு. ஸோ வந்து ஜாதி பிரச்சனை இருக்குதான்னு பாரதி கண்ணம்மா தான் அதுக்கு சான்று.
ஆனால் சுந்தரம் சார் வந்து என்னுடைய முதல் படம் தயாரிப்பாளர். அவர் தான் என்னுடைய பூஜை ரூமில் இருக்கிற 2வது கடவுள். முதல்ல அப்பா, அப்புறம் அவரை வச்சுருக்கேன். அவர் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின். அவருடைய ஃப்ரெண்டுன்னா ஒன்று சோ சார், இன்னொன்று வந்து பாலச்சந்தர் சார். வாங்கினா பாலச்சந்தர் படம் தான் வாங்குவார் தவிர அவர் யாரையும் நான் பிராமினோட அப்படி பெரிய தொடர்பு இல்லை. அவரை கிண்டலாக சொல்லுவாங்க, அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியாது. தோளில் எப்படி கை வச்சாருன்னா பூணூல் இருக்காருன்னு பார்ப்பாராம். அதை எல்லா பிராமினுக்கும் இந்த மாதிரி விமர்சனம் வைப்பாங்க சொல்லுவாங்க. அதை நான் பார்த்ததில்லை. ஆனால் அவர்கிட்ட போய் பியூர் நான் வெஜிடேரியன் நான் பிராமினான நான் போய் ஒரு கதை சொல்கிறேன். புதிய பாதையில் கிட்டத்தட்ட 36 கெட்ட வார்த்தை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை தான் நான் அவரை வச்சுக்கிட்டு அந்த படம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அவர் தான். ஸோ அதனால் ஒரு திறமைன்னு ஒன்று வரும்போது இதெல்லாம் அடிபட்டு போயிடுதோ. அப்போனா நம்ம ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி கல்வியை மட்டுமே வளர்த்துங்கன்ற மாதிரி திறமையை ரொம்ப அதிகப்படுத்திட்டா இதுலேருந்து தாண்டி வந்துடலாமோங்கிறது. நகர்மயமாக்கல் அதை கொஞ்சம் சாத்தியப்படுத்துது, கல்வி அதை பெருசாக சாத்தியப்படுத்துது. பட்டு கிராமங்கள் ஊர்ப்புறங்களில் வந்து அது இன்னும் பெரிய கவலையாக தான் இருக்குது. சினிமாவில் உங்களுடைய பெரிய சக்ஸஸில் நாங்கள் வந்து எல்லாருமே ரீகால் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு சாருக்கும் உங்களுக்குமான அந்த காம்போ அது எப்படி அமையுது? வந்து எல்லாமே ஸ்க்ரீன் எல்லாமே முன்னாடி எழுதி வச்சதா, இல்லை உங்களுக்கு ஸ்பான்டினிட்டியா, இல்லாட்டி இந்த காம்போ ஒர்க் ஆகுங்கிறது வந்து சொல்லுவாங்களே, ரஜினி சார் படத்தில் நயன்தாரா பாட்டு ஒன்று வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட வந்து உங்களுக்கு பார்த்திபன் ஒரு சீக்குவல் வச்சுட்டோம்னா, பார்த்திபன் வடிவேல் சீக்குவல் ஒன்று வச்சுட்டோம்னா அது வந்து பியூட்டிஃபுல்லாக அது ரொம்ப நல்லா ஒர்க்கும் ஆச்சு. அது வந்து கிட்டத்தட்ட வந்து கவுண்டமணி செந்தில் சார் மாதிரியான ஒரு காம்போவாக ஒர்க் ஆச்சு. அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது? ஸ்பான்டேனியஸாக இல்லாட்டி ஃபுல்லாக ஸ்கிரிப்டடாக? இல்லைங்க, நான் வந்து கருப்பண்ணசாமின்னு ஒரு படம் பண்ணும்போது வடிவேல் வந்து அப்போ தான் அறிமுகமாயிருக்காரு. ஏதோ 1-2 படத்தில் தான் நடிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய சொந்த படத்தில் 90,000 ரூபாய் சம்பளம்னு பேசி வெறும் 90,000 ரூபாய் 10,000 ரூபாய் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம். அப்போ நான் கிரியேட் பண்ணது தான் இந்த குண்டக்க மண்டக்க கையை காலான்னு நினைப்பேன். இது எல்லாமே என்னுடைய கருப்பண்ணசாமி படத்துக்காக. பாரதி கண்ணம்மாவில் வரும்போது இந்த எபிசோடு எதுவுமே அதில் கிடையாது, இந்த ட்ராக் எதுவுமே கிடையாது. நான் கதையை கேட்டுட்டு சொன்னேன், கிளைமேக்ஸ் மட்டும் தான் இந்த படம், அது வரைக்கும் கொஞ்சம் ட்ரையாக போகுது, அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வைக்கலான்னு. புதுப்பட இயக்குனரான சேரனுக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. கூடவே இருந்த ஹென்றி சார் வந்து அதை கேட்டுட்டு இருக்கும்போது நல்லா இருக்கு. நான் சொன்னேன், இதனால் கேரக்டர் ஒன்றும் கெட்டு போகாதுங்க, ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாமே. அந்த பாரதின்றவன் எதுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சீரியஸாகவே இருக்கணும், அவன் இப்படியே இருக்கலாமே. இது சம்பந்தமான நிறைய கருத்து வேறுபாடெல்லாம் வந்து அவர் விருப்பமே இல்லாமல் திணிக்கப்பட்டது தான் அந்த எல்லாமே. ஆனால் அடுத்த படத்துக்கு அவரே அந்த ட்ராக்கோடு வந்தார், வெற்றி கடிக்கட்டோட ட்ராக்கோடு வந்தார். வடிவேலும் நானும் பண்ண எல்லாதும் அநேகமாக நான் எழுதுனதாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது எல்லாமே கிட்டத்தட்ட நான் எழுதின விஷயங்கள். கொஞ்சம் விஷயம் வந்து நான் ரெடி பண்ணிட்டு வருவேன், கொஞ்சம் விஷயம் ஸ்பாட்டில் நடக்கிற விஷயமா இருக்கும். அந்த கிளாஸில் ஒரு கோடு போட்டு இது நீ குடி அதை நான் குடின்னு சொல்கிறதெல்லாம் ஸ்பாட்டில் நடந்த விஷயம் தான். இப்போ அந்த தீப்பெட்டி கொடுப்பா அப்படின்னா வெறும் தீப்பெட்டி மட்டும் கொடுப்பான். குச்சி எங்கேயோ நீ தீப்பெட்டி தானே கேட்டேன், யோ உலகம் பூரா தீப்பெட்டி கேட்டால் குச்சியோட தான் கொடுப்பான், எனக்கு அவ்வளோ விவரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவேன். உலகம் தெரியாது, அவ்வளோ தெரியாது உங்களுக்கு அப்படின்னு பற்றி வரும். அப்புறம் என்னுடைய அது எழுத்தாக இருக்கலாம், என்னுடைய யோசனையாக இருக்கலாம், பட் அவருடைய எக்ஸ்பிரஷன் தான் அது வந்து ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போச்சு. ரெண்டும் காம்போ, உங்களோட டயலாக் டெலிவரி, அவர்கிட்ட அந்த எக்ஸ்பிரஷன், அந்த ரெண்டுமே சேர்ந்து வரும்போது கிட்டத்தட்ட நாகேஷ் போக போக என்ன ஆச்சுன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ நீங்கள் கவுண்டமணி செந்தில் மாதிரி ஒரு படத்தில் இவங்க 2 பேர் இருந்தால் நல்லா இருக்குன்ற அளவுக்கு இருந்தது. பட் அவர் ஹீரோ ஆகிற வரைக்கும் அது கரெக்டாக இருந்தது. அப்புறம் அவரே ஒரு பெரிய ஹீரோ மாறினதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அது அந்த காம்பினேஷன். இந்த 4.5 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி இருக்கு? காம்ப்ளிகேட்டான கேள்வியெல்லாம் ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணீங்க. இது 2 நிமிஷம் பிரேக் கொடுத்தீங்க. இல்லை 5 வருஷம் அவங்களுக்கு நம்ம பிரேக் கொடுக்கணுங்கிறது தான். பிரேக் கொடுத்துலான்றீங்க? இல்லை அவங்களுக்கு இல்லை அதே சொல்ல நான் ஜெயலலிதா அம்மையார் வந்து சிஎம்மாக இருக்கும்போது கலைஞர் அரெஸ்ட் பண்ணதை பற்றி மீடியாவில் வந்து என்கிட்ட கேட்டப்போ ஒரு கிழமான வந்து கவிட்டு போகிற மாதிரி இருந்தது, ரொம்ப அநியாயம் இதுன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு பிற்காலத்தில் ஒரு பெரிய நடிகர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கருணாநிதி கைதில் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக ஒரு கேள்வி வரும்ல, ஜெயலலிதா கைது கமெண்ட் பண்ணீங்களா அப்படின்னு. அவரும் தானே கைது செய்யப்பட்டார். Grand Royal Tours and Prithvi Women's Innovias, your perfect partner. Presents Behind Notes straight from the heart with Rangaraj Pandey. Powered by MCR Pure Cotton Club, Saubhagya Home and Kitchen Appliances, A2B Veg Restaurant. Grand Royal Tours and Prithvi Women's Innovias, your perfect partner. Presents Behind Notes straight from the heart with Rangaraj Pandey. Powered by MCR Pure Cotton Club, Saubhagya Home and Kitchen Appliances, A2B Veg Restaurant.